ஹாய், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவு முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊறட்டும். நல்லா எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இது வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியமும் இல்லைங்க. நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா மசாலா போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயமும் நல்லா கலர் மாறணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கருகிடும். இந்த 2 பொருள் தாங்க இதுக்கு முக்கியம். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைங்க. நான் மிளகாத்தூள் போடும்போது மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா பொடியுமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது அரைச்சா நமக்கு 1 ஸ்பூன் வரைக்கும் தான் வரும். நம்ம அதை இது ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி ஊறுகாய் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் அதிகமாக கூட போட்டு செய்யலாம். பொருளெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது இல்லைங்க. நான் ஒரு 2 நாளைக்கு தான் செய்கிறேன். அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதே நீங்கள் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணணுன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை டைரெக்டாக நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயில் சேர்க்கறத விட மாங்காய் இந்த ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்லா எண்ணெயில் வதக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா மாங்காய் ரொம்ப வெந்துடும். அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது. 1 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எதுக்காகனா நம்ம அரைச்சி போட்டிருக்க கடுகு வெந்தய ஸ்மெல் சில பேருக்கு அது ரா ஸ்மெல் பிடிக்காது. நம்ம வறுத்து அரைச்சாலுமே அந்த ஸ்மெல் இருக்கும். நம்ம இதில் வச்சு 1 நிமிஷம் கிளறும் போது அந்த ஸ்மெல் நம்மளுக்கு போயிடும். அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டைம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான மாங்காய் ஊறுகாய் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.